அதனால இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த தேர்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொன்னால் அனைத்து விவசாய ஒருங்கிணைப்பு குழுவோடு தமிழக மலைவாழ் பழங்குடியினர் இயக்க விவசாய சங்கத்தையும் ஒன்றிணைச்சு இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்வு நடந்திருக்குது. போன மாதம் சேலம் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நான் ஒரு 10 வண்டி கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எனக்கு இப்போ ஒரு நேற்று முந்தா நாளே நான் நீ எப்படி பிஆர் பாண்டி கூட போய் நீ 10 வண்டியோட அவரு போட்ட ஒரு பக்கம் உன் போட்ட ஒரு பக்கம்னு சொல்லி நான் ஒன்றையும் போய் ஒரு இடத்துல நான் வெளியில் சொல்ல விரும்பல. அவர் உள்ள இருக்கிறாரு, நான் வெளியில் உட்கார்ந்துருக்கிறேன். நான் கேட்கறதுக்கு தான் போனேன், ஏன் வர வைக்கீங்க, ஏன் 1500 பேருக்கு வரவேற்று கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அது என்ன நடந்தது, என் உடல்நலம் சரியில்லாதனால இருந்தா அப்படின்னு எனக்கு தெரியும். பாண்டி வந்தது சேலம், ராமருக்கு எத்தனை வண்டியில் வந்தாருன்றது எங்களுக்கு தெரியும். அதை நேரில் சொல்லி அதுக்கு நான் விலை கொடுக்க தான் வந்திருக்கிறேன். உள்ள இருக்குது அவங்க பையன் வந்து கேட்கிறாரு, நீங்க யாருங்க, நான் ஏற்காட்டுலேருந்து வந்திருக்கிறேன்பா, 2 கார் நிற்குது, அதை கொஞ்சம் வெளியே அதை கேட்டு பார்க்க வந்திருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொல்லுவேன் தம்பி, நான் போய் சொல்கிறேன்ட்டு போகிறேன். அப்படி நான் ஒண்டி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கூட கூப்பிட்டு போகணும் என் மாமன்கிட்ட போய் அதில் போய் அங்கே ஏதாவது சொல்லிடுவாங்க. நான் ஒண்டி தான் பார்க்குறேன்ட்டு போனேன். அந்த அம்மா கொஞ்ச நாள் எடுத்து வருது, அவர் கோயம்புத்தூர் போயிட்டு இருப்பாங்க, வந்தால் ஃபோன் பண்ணிட்டாங்க, சரிம்மா நான் அப்படின்ட்டு வந்தேன். அடுத்த நிமிஷம் இங்கே வந்திருக்கேன். அதை 4 பேர் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். அதை தலைவருக்கு நம்ம தனியை கொடுத்துரும், நான் சொல்ல விரும்பல. அந்த பட்டியலோட கொடுத்து அந்த பெண்களை ஏமாற்றுவார் குடும்பம் மது 4 மாதம் உழைப்பிடிச்சு நாங்கள் பொருளிக்காகிறோம். நீ சொல்ல மலைவாழ் மக்களுக்கு புடவை நீ தாய்க்கு தைச்சுக்கோ, புடவை கூட்டி எடுத்துட்டு வந்து வீடு வீடா கட்டி இந்த புடவையை மாறி நீ தாய்க்கு தைச்சுக்கிட்டு சொல்லி இப்ப நான் பிஆர் பாண்டி அந்த கூட்டுறவுல பார்த்துட்டு நீ செய்ய யோசிக்கல. புடவை கிட்டத்தட்ட 1500 புடவை 4450 ரேட்டு வந்ததுனால இது ஒரு தாய்க்கு எடுத்துட்டு வந்தேன். என்னவா எனக்கு அது தெரியும். அந்த புடவைக்கு 1500 புடவைக்கு எவ்வளவு 24 பஸ் அங்க இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர்கள் இதெல்லாம் போட்டு ஊட்டி கழிச்சு பார்த்தா இது பணம் எங்கே போகுது. நான் போய் 10 நாள் அவங்க 10 போட்டுக்கிட்டாங்க. அவரை தமிழ்நாடு முழுக்க விவசாய ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் போன உடனே அங்கே நடக்குது. இதை நான் கண்காணிச்சுக்கிட்டேன். ஏன் கூட வந்தவன் ராமர் எங்கெங்க பண்றாரு, யாராருக்கிட்ட போன் நம்பர் வாங்கணும் அப்படின்னு இந்த லேடி கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் போன் நம்பர் வாங்கக்கூடாது, இது என்னுடைய திட்டத்தில் இருக்கு. நீ போன் நம்பர் வாங்கிட்டு போய் அவங்க கனவு மணிக்கு நீ பாடிச்சிடாத, நீ வந்து எங்களோட அசோக போகணும். நீ போன் நம்பர் யாரும் போன் நம்பரை கொடுக்கக்கூடாதுன்னு எங்க சொல்றேன்னா கள்ளக்குறிச்சியில் பேசுறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஒரு சொல்லி போட்டுருக்கோம். அவர் இணைய செய்யறாரு. இப்போ பார்த்து வந்து என்ன இடத்த போய் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாம் பார்த்துட்டு இப்போ என்னக்கா எப்படி பண்ணிட்டாங்கன்னா பிஆர் பாண்டி வந்ததுங்க ராமர் ஊருக்குள்ள வந்தாரு. அதனால ராத்திரி ஒரு காமியர்கள் போட சொன்னேன். அவர் தருமபுரி மாவட்ட தலைவர் அவரையும் காவல்துறை அவர் பேசுறாரு. அப்போ என்ன ராமர் இப்படி செய்யறாரு நான் பார்க்கணும். அப்போ பிஆர் பாண்டியன் போட்டாலோ போடக்கூடாதுன்னு தான் சொன்னோம். அவர் நீன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர்கிட்டே அனுப்பிச்சுக்கிறார். எங்க பொண்ணு காலையில நாங்க நைட்ல வரும்போது சொல்லுது, அப்பா நீ அவரை விட்டு எல்லாம் போக முடியாது, இவங்களெல்லாம் 5 வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்க பாருங்க எங்க பொண்ணு அது என் மாமா தருமபுரி மாவட்ட தலைவர் அவர்
சொன்னாரு. ஒரு சென்னையில் அவர் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணாரு. அவர் ஒவ்வொரு 4 மாவட்டத்துக்கும் அதிகான நேரம் அமைச்சிருக்கேன். எனக்கு எனக்கு கற்றுக்க வேண்டியது, எனக்கு மக்கள் போராட்டு. நான் இப்ப அதே போல இப்ப நான் சொல்றேன், நீ எந்த ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்தோம் உன்னால என் கட்சிக்கு போடலாம். நான் இப்ப சர்டிபிகேட் கேட்க அவர்தான் நிறுத்திருக்கிறார். இப்ப கேட்காத இப்ப வந்து என் சர்டிபிகேட் இவர் சொல்றார். அவரு நம்ம சர்டிபிகேட்டை உங்க நம்ம சர்டிபிகேட்டை வச்சு அவங்க காப்பி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அவர் சொல்ற அப்ப அந்த சர்டிபிகேட்டை கொடுங்க போறோம் சார். புரியுதுங்களா? பாருங்க. Sorry, I'm sorry. Matir. திமுக தனது 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அடிப்படையில் நெல்லுக்கு 2000 ரூபாய் 21லேயே கொடுத்திருந்தால் இன்றைக்கு 3300 ரூபாய்க்கு விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்ய முடியும். கொடுக்க மறுத்துவிட்டார்கள், ஏமாற்றிவிட்டார்கள். கரும்புக்கு டன்னுக்கு 4000 தருகிறோம் என்று சொன்னார்கள், அதையும் கொடுக்காமல் மறுத்துவிட்டார்கள். கல்விக் கடனை ரத்து செய்வார்கள், அதையும் ரத்து செய்யவில்லை. டோல்கேட் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள், ரத்து செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமையிலும் 1000 கதவணைகள் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள், எந்த ஒரு கதவணையும் அமைக்கப்படவில்லை. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் 4 கதவணை திட்டங்கள் அனுமதி வழங்கப்பட்டது, அதையே ரத்து செய்தார்கள். விவசாயிகளுக்கு விரோதமான தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2020 கொண்டு வந்து நீர்நிலைகள், ஏரிகள், குளம், குட்டைகள், ஆறுகளை எல்லாம் அபகரிப்பதற்கும் விளைநிலங்களையும் குடியிருப்பு மனைகளையும் அபகரிக்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளுடைய முகவரியையே அழித்து விட்டார்கள், சுதந்திரத்தையே அழித்து விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100 ஆண்டு 200 ஆண்டுகளாக அனுபவித்து வருகிற விளைநிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிற வகையில் இன்றைக்கு சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட்டு நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பூராவும் கிராபைட் திட்டம் என்கிற பெயரில் சிவகங்கையில் அபகரிக்கப்படுகிறது. டங்ஸ்டன் என்கிற பெயரில் மதுரையில் அபகரிக்கப்படுகிறது. காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கார்ப்பரேட் ஆதரவு கொண்ட அமைச்சர்களே இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பதால் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், நிலக்கரி எடுப்பதை தடுக்க இயலாது, அது காலத்தின் கட்டாயம் என்று வெளிப்படையாக பேசுகிற அளவில் கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் இன்றைக்கு தமிழக அரசு உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நிர்வாகம் அவர் கையிலே இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக அவரது தந்தையார் கலைஞர் செய்தார். ஆனால் இன்றைக்கு தந்தையார் ஆட்சியை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு கலைஞருக்கே துரோகம் செய்கிற வகையில் தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய உரிமைகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் கூட குடிநீருக்கு மாதம் 50 ரூபாய் கட்டவில்லை என்றால் 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட அனுமதிக்க முடியாது என்று மிரட்டுகிற நிலை கிராமங்களில் ஏற்பட்டிருக்கிறது. வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரம் அபகரிக்கப்பட்டு தன் ஆட்சி என்கிற பெயரால் மக்களை புதகுழிக்கு தள்ளுகிற மோசமான நடவடிக்கை திமுக ஈடுபடுவதை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க சார்? தொடர்ந்து அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் ஒரு இடத்தில் அழைக்கப் போகிறோம். அழைத்து அதன் மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி இருப்பதுனால தான், எதிர்கட்சி இருப்பதுனால தான். தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது.
ஆளுங்கட்சியாக வந்தபோது கார்ப்பரேட்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே திமுக எந்த காலத்திலும் எதிர்க்கட்சியாக இருப்பது நல்லது. மேகதாட்டு அணைதான் காங்கிரஸ் திமுக உடன்பாட்டுக்கு முட்டுக்கட்டாக இருப்பதாக நேற்றைய தினம் செய்தியாளர்களே நேரடியாக செல்வ பெருந்தகையிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இது குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும். ஏற்கனவே காவிரி உரிமையை கர்நாடகத்துக்கு தாரை வார்த்தது திமுக அரசு தான். விவசாயிகள் போட்ட வழக்கால் இன்றைக்கு ஒரு தீர்வை எட்டியிருக்கிறோம். அந்த உரிமையையும் மீண்டும் பறிகொடுத்து விடக்கூடாது. திமுக உரிய விளக்கமளிக்க முன்வர வேண்டும். விவசாய அடையாளத்தை அழிப்பதா சொல்லியிருக்கீங்களா? அது என்ன அடையாளம்னா என்ன சார்? எங்களுக்கு சொந்தமான நிலம் எங்களுக்கு சொந்தமில்லை என்று தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் சொல்லுகிறது. நீர்நிலைகள், ஏரிகள், ஆறுகள் வரையிலும் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று சொல்லுகிறது. குடியிருப்பு மனைகளும் சொந்தமில்லை. அப்படி தடுத்தால் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிற நிகழ்வை திமுக அரசு அரங்கேற்றிருக்கிறது. மேல்மாவில் 13 விவசாயிகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு முழுமையிலும் விவசாய உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமை திமுக ஆட்சியில் அரங்கேறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 4 அணி இருக்கு இல்லையா? எந்த அணி விவசாயிகளுக்கு சாதகமான அணியாக இருக்கும்? அது குறித்து காலப்போக்கில் நாங்கள் அறிவிப்போம்.